வணக்கம். நான் தான் மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்தர் பேசுகிறேன். நிஃப்டி இந்த வாரம் என்ன பண்ணுச்சு, அடுத்த வாரம் என்ன பண்ணும், நிஃப்டியில் நமக்கு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக விவரமாக பார்ப்போம். ட்ரேடிங்க்கு நமக்கு வீக்லி அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் அவன் எங்கே கரெக்ஷன் எடுக்கிறான், எங்கே சப்போர்ட் எடுக்கிறான், எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ரேட் பண்ண வசதியாக இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான். இந்த மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டு இன்னும் அப்போ பிரேக் பண்ண முடியாமல் தவிக்கிறான். ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டான், இந்த கரெக்டாக அந்த அப்பில் அடிச்சு நிற்கிறான். இப்போ அடுத்தது கீழே வரான். இந்த லைனை ட்ரெண்டை கீழே பிரேக் பண்ணாத வரைக்கும் ஃபர்தராக அடுத்த அப்பு தான் போவான். இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஞாபகம் வச்சுங்க. இது எப்போ இந்த 26,000 கிராஸ் பண்ணாலும் ஃபர்தராக இருக்கிற மூவ் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த மூவ் அடுத்த ஒரு 1 வீக்கோ 1 மந்த்தோ சஸ்டைன் ஆகும். ஸோ நீங்கள் அப்படி தான் அதை ஃபாலோ பண்ணணும். இதுக்கு ஒரு சிறப்பான இண்டிகேட்டரை வச்சு சொல்லிக் கொடுக்குறோம். கம்பைன்ட் இண்டிகேட்டரை வச்சு நம்ம தெளிவாக கிட்டத்தட்ட 99% 95% அக்யூரேசியாக நமக்கு இண்டிகேட்டர் சொல்கிறபடி நம்ம போனோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம். அதை ஒவ்வொரு வாரமும் நம்ம பயிற்சி வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறோம். சண்டே கடந்த வாரம் சண்டே மார்க்கெட் இருந்ததுனால என்னால் பயிற்சி எடுக்க முடியல. இந்த வாரம் சண்டே நிச்சயம் நான் அந்த பயிற்சியை எடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமுள்ளவர்கள் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த பயிற்சி இலவசம்தான். ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும் தொடரும். அது வரைக்கும் நீங்கள் பயன் பண்ணலாம். அதன் பிறகு பார்க்கலாம் சுச்சுவேஷன் எப்படின்னு சொல்லிட்டு என்னச்சிங்களேன், மிகுந்த சிரமமின்றி நேரத்தை நம்ம உங்களுக்கு ஒதுக்கி இது பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா? தொடர்ந்து இது எப்படி கண்டிப்பாக பண்ண எனக்கும் குழப்பமாக இருக்குது. ஏன்னா நேரம் இல்லாதது தான். என்னென்னு பயங்கர பிஸியாக தான் இருக்கிறேன். இப்போ நம்ம டே இதில் வச்சு பார்த்துப்போம். ஏன் இதுக்கு வீக்லியில் வைக்கணும்னு சொன்னோன்னா, வீக்லியில் வைக்கும்போது தான் அந்த மார்க்கெட்டு எந்த ட்ரெண்டில் போயிட்டுருக்கான்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் டேயில் வச்சு இப்போ அந்த வீக்லியை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் டேயில் பார்க்கும்போது இன்றைக்கி என்னென்ன நமக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்க முடியும். இப்போ அதுதான் டேயில் கொண்டு வரும். டேயில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு ரீசைக்கிள் கொடுத்தவன் ஒரு பயங்கர அப்பு கொடுத்தான். இந்த இதை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே யாருமே இந்த கேப்பை அவன் ஃபில் பண்ண விடாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அப்பு கொடுத்தான். அந்த அப்பு இது வரைக்கும் கொடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து ரிஜெக்டாக கீழே தான் வந்துட்டுருக்கான். எது வரைக்கும் வருவான்? இந்த ரிஜெக்ஷன் எது வரைக்கும் வருவான்னா, ஆஸ் பர் த ஃபிபனாசி என்ன சொல்லுதுன்னா, ஃபிபனாசி நம்ம எடுத்து போட்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ரீசன் கை வச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஃபிபனாசி சொல்லுது. சரிங்களா? ஃபிபனாசி படி இந்த 50க்கு தாண்டி கீழே வந்துட்டான்னா இதுக்கு கீழே தான் வருவான். இந்த 50 சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு நான் 50 கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறோன்னா இவன் இந்த சப்போர்ட்டுக்கு காலி பண்ணணும். ஏதாவது நல்ல நியூஸ் கிடச்சிச்சுன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் இந்த அமெரிக்கா யூஎஸ் டீல் முடிஞ்சிருச்சு பாசிட்டிவாங்கிற மாதிரி ஒரு செய்தியை பரப்பிட்டுருக்குறாங்க. அதில் எந்த அளவுக்கு சாத்தியம் உண்மை இருக்குன்னு தெரியல பட் அந்த ஒரு செய்தியே போதும் மார்க்கெட் அடுத்த புல்லிஷ் மோட் கொண்டு போகிறதுக்கு. க்ரீன் கேண்டில் போட்டு முடிச்சிருக்கிறான் டேயில் அந்த க்ரீன் கேண்டில் ஃபர்தராக இதோட 50% தாண்டாத வரைக்கும் இந்த க்ரீன் கேண்டில் இந்த 50% தாண்டி மேலே போகாத வரைக்கும் இங்கேயே தான் ஆட்டம் காட்டுவான். இல்லை பார்த்துங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்க. நீங்கள் இந்த பெரிய கேண்டிலோட 50% தாண்டணும். அது வரைக்கும் இந்த சைடு வேஸில் போகும். எந்த சைடு வேஸில் உடைக்குதோ, மேலே உடைச்சிச்சின்னா மேலே போயிடும், கீழே உடைச்சிச்சின்னா கீழே வந்துடும். இங்கே தான் சப்போர்ட். இந்த ரெண்டு ரோலுக்குள்ளே விளையாடுறதுக்கு இந்த 1 மந்த் ஃபுல்லும் விளையாடுறதுக்கு முடிவு பண்ணிட்டான். இந்த 24,600 26,000 இந்த 1000 பாயிண்ட் தான். இந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளே விளையாண்டுட்டு இருப்பான். அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட டேலண்ட். இதில் எங்கே சப்போர்ட் கிடைக்குதோ அங்கே எடுத்திங்கன்னா அவன் மேலே போவான். அப்போ உங்களுக்கு கால் ஆப்ஷன் ஜெயிக்க முடியும். எங்கே ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதோ அங்கே எடுத்திங்கன்னா புட் ஆப்ஷன் எடுக்க முடியும். அதை தான் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் எடுக்கணும்னு உங்களுக்கு நம்ம தெளிவாகவும் விளக்கமாகவும் புரியும்படியாகவும் நடத்திட்டுருக்கோம். இலவசமாக கொடுக்குறதே நீங்கள் ஏற்றுக்க முடியலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. இதில் தினமும் உங்களுக்கு 1000 சம்பாதிக்க முடிகிற ஒரு உத்தரவாதத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் திறம்பட செயல்படலாம். ஸ்மார்ட் கான்செப்ட் மணிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இதுக்கு சைக்காலஜிக்கலி படி உங்களுக்கு நீங்கள் அதுக்கு தகுதியாக உங்களுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா ஜெயிக்க முடியும். ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, முதல்ல என்ன நான் மாற்றிக்கிறேன், நான் செய்கிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் உங்களால் செய்ய முடியும்னு நான் சொல்ல வரேன். நான் என்னால் முடியலன்னா உங்களால் முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதாவது இதில் ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டி இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னு, கொஞ்சம் சைக்காலஜிக்கல் பேட்டர்னு, கொஞ்சம் கேபிட்டல் இருந்ததுன்னா நீங்கள் இதை ஜெயிக்க முடியும். நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஜெயிங்கிறது தான் வெற்றி பெறணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அதை விட்டுட்டு நீங்கள் பிளைண்டில் இறங்கி ஒரு ஆற்றினோட ஆழம் தெரியாமல் உள்ளே இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆபத்தில் மாட்டிக்குவீங்க. முதல்ல ஆழம் எப்படி இருக்குங்கிறது தெரிகிறத பற்றி விட்டுட்டு நமக்கு நீச்சல் அடித்து போகிறதுக்கான தைரியத்தையும் மனப்போக்குவத்தையும் ஏற்படணுங்கிறது தான் இந்த ட்ரைனிங்கோட கான்செப்ட். இப்போது நாம் இதை 1 ஹவரில் வச்சுப்போம்.
ஏன் 1 ஹவரில் வைக்கிறான்னா, ஒரு தினம் ஒரு மார்க்கெட்டு என்னென்ன மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்கிறத சொல்கிறதுக்காக சொல்ல வரேன். கடந்த பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், இந்த ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதோட இந்த 1 ஹவரை தாண்டி கீழே போகலை, அதுக்கடுத்து மேலே தான் போகிறோம். இதை கிட்டத்தட்ட 50% தாண்டிட்டான். இந்த 50% தாண்டினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கீழே வரல. ஸோ இந்த பையர்ஸ் வந்து இதுக்கப்புறம் இந்த லெவல்லே வச்சுக்கிறாங்க அந்த மார்க்கெட்டை. இப்போ இது ரீசெண்டாக இது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இங்கே சப்போர்ட் வந்தது என்ன, இந்த இடத்துல ரெசிஸ்டிவாக இருந்தது, பின்ன இப்போ சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸாக இப்போ இருக்குது. இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் நினைக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டாக மாறிடும். என்ன சரி, ஒருத்தனே தான் இவன் எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குதோ அது பிகம் சப்போர்ட், அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த கணக்காயிடும். அது நீங்கள் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இப்போது இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. இவன் 50% கீழே வரல. 50% கீழே வந்தால் தான் ஃபர்தராக அங்கே இங்கே வந்து சப்போர்ட் இருக்குது, இங்கே வந்து இதாகணும். 50% வராத வரைக்கும் இவன் மேலே தான் நிற்பான். நீங்கள் அப்படி தான் ஸ்டடி பண்ணணும். இதை நம்ம பயிற்சி வகுப்பில் தான் இன்னும் டீட்டெயில்ஸாக எப்படி நம்ம அக்யூரேசி கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா பொது வெளியில் நம்ம எல்லாத்தையும் கொட்ட முடியாது. அது என்னோடய நோக்கமும் இல்லை, அது எனக்கு விருப்பமும் இல்லை. தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதை பேப்பர் ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். எடுத்தவொடனே ட்ரேடிங்கில் போய்ட்டு நீங்கள் உங்கள் கேபிட்டல் இழந்துடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் மக்கள் ஏமாறாமல் ட்ரேட் பண்ணணும். உங்கள் கேபிட்டல் நீங்கள் இழக்காமல் ட்ரேட் பண்ணுங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். அதில் எனக்கும் ஒரு பெருமை இருக்குது, அதனால தான் செஞ்சுட்டு நான் என்னை நம்பி வந்த நிச்சயம் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை லாபமாக போக முடியும். இதுக்கு மெயினாக சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கணும். சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு தயார்படுத்திக்கலன்னா நீங்கள் லாபம் அதிகமாக வர்றதை வந்து விட்டுருவீங்க. நீங்கள் 1000 ரூபாய் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் மினிமம். 1000 இது 2 லாட்டாக பிடிங்க 2000 ரூபாய் கிடைக்கும். அல்லது ட்ரையல் ஸ்டாப் லாஸ் பண்ணிங்கன்னா ஒரே லாட்டில் நீங்கள் டிஎஸ்எல் சொல்லுவாங்க பண்ணிங்கன்னா ஒரே லாட்டில் நீங்கள் 2000 எடுக்க முடியும். நான் டெய்லி அதை செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதில் என்னென்னா என்னோடய இப்போ பணிச்சுமையின் காரணமாக முழுசும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் சம்பாதிக்க விருப்பப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் ஆசை இருந்துச்சுன்னா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து டெக்னிக்கல் படி என்ன போய் சொல்லி பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ணோம்னா இப்போவும் நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இங்கேயும் நமக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து யாரும் மாய மந்திரம் போட்டு எதையும் செய்ய முடியாது. ஸோ இந்த லோ எடுத்துக்கலாம், இதை டெலிட் பண்ணுவோம். இதை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரீசன்ட் ஹோய்க்கு போட்டிங்கன்னா அது பாருங்கள். இன்னும் இவன் வந்துட்டு இந்த 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 லோக்கும் இந்த ஹைக்கும் வச்சு பார்த்திங்கன்னா இந்த 0.3 தான் ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸு, இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸு, தேர்ட் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதெல்லாமே பிரேக் பண்ணி போனால் தான் ஃபர்தர் மேலே போகிறது இருக்குது. இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டேன்னா அதிகபட்சம் என்னோட கணக்கு இவ்வளோ தான். இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டே இருப்பான். 26,000 வந்து ரிஜெக்ஷன் தான் ஜாஸ்தி வரும். ஏன்னா இங்கே அந்த மாதிரியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. யோசிச்சு பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருக்கும்போது இந்த செல்லிங் ப்ரெஷரை தாண்டி மேலே போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏதாவது ஒரு பெரிய குட் நியூஸ் வந்தால் மட்டும்தான். திடீர்னு இந்தியாவுக்குள்ளே அமெரிக்காவுக்கும் பெரிய ஒப்பந்தமாகி போச்சு. அது ஐடி கம்பெனி ரொம்ப இப்போது நெகட்டிவில் இருக்கிறான். அதனால தான் இந்த செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. 26,016 தாண்டாத வரைக்கும் அவன் தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சிட்ருப்பான். அவன் கேம் ஆடுறதுங்கிறதாக தான் வந்து அவன் என்ன விஷயம், இந்த கிரவுண்டோட சைஸை பெருசாக போட்டு வச்சுட்டான். இந்த பெரிய ஒரு இந்த கேண்டிலை நமக்கு பீட் பண்ணாத வரைக்கும் நெக்ஸ்ட்டு அப்பா இந்த 2 கேண்டில் கிடைப்பட்டதில் தான் அவனுக்கு கேம் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் மாட்டி ட்ராப் ஆகிடாதீங்க வந்து. ஏன்னா இப்படி போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி போய்ட்டு திரும்பி இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது இங்கே போய்ட்டு இப்படி திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரினாலும் பண்ணுவாங்க. இதோட நோக்கம் என்னென்னா வந்து ட்ராப் ஜாஸ்தி பண்ணுவாங்க. இது செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க தெளிவாக வந்து ஒரு ஆட்டத்தை ஆரம்பித்து வச்சுட்டாங்க, வந்து கோட்டை போட்டு வச்சுட்டாங்க. ஸோ பையர்ஸ் ஏமாறக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் நீங்கள் கால் சைட் போகணும், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் நீங்கள் பிடிச்சிடணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் பயிற்சி வகுப்பில் சொல்லி தரேன். அங்கே வாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அதில் 5 மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது போட்ட ஒரே கிராஃப் தான். இது எது சப்போர்ட்னா இதுக்கு வந்துட்டு இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட்டு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ பார்த்தீங்களா, இப்போது லோ ஹை, லோயர் ஹை, ஹையர் ஹை அப்படி போட்டுருக்கான். ஸோ ட்ரெண்டு ஒரு ஃபார்மில் வந்துட்டான். இந்த ட்ரெண்டில் அவன் முடிவு பண்ணிட்டான். ஸோ இப்படி போயிட்டு அடுத்து இப்படி தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லோயர் ஹையை உடைச்சிட்டு கீழே வந்துட்டான்னா, இதை உடச்சி கீழே வந்தான்னா இதை உடைப்பான். அடுத்து இதையும் உடச்சி கீழே வந்தானா இதையும் உடைப்பான். இது ரெண்டு உடைச்சானா ஃபர்தராக அந்த கேப் ஃபில் பண்ண போயிடுவான்.
செய்யுங்க. அதை கரெக்டாக பார்த்துக்கணும். அங்கங்கே ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆகணும். இல்லை திரும்புவானேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உங்கள் லைனில் நின்னீங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. அதுக்காக தான் சொல்ல வரேன். உங்கள் என்ட்ரி இங்கே தான் இருக்கணும். இங்கே நீங்கள் எடுக்கணும்னா தெளிவாக நம்மளோட டிஸ்கஷனில் நான் சொல்லித்தரேன். அதில் நீங்கள் அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கான பாயிண்ட் கிடைக்கும். அது கிடைக்கிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு அமைதியாக இருந்தாலே போதும், நீங்கள் சம்பாதிச்சிடலாம். படபடப்பு இல்லாமல், பயம் இல்லாமல், தைரியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சைக்காலஜிக்கல் ட்ரைனிங் மஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் யோகாவோ வேறு எதோ பண்ணிக்கலாம். உங்களை நீங்களை தயார்படுத்திட்டு இந்த ஆட்டத்தை கலந்துக்காத வரைக்கும் நீங்கள் ஜெயிக்க முடியாது. உங்களை முதல்ல நீங்கள் தயார்படுத்திக்கணும். இந்த இடத்துல எடுக்கிறதுக்கான அந்த சிக்னலை உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நான் சொல்லிடுவேன். இந்த லாபம், இவ்வளோ லாபங்கிறது வந்து அது உங்களோட முடிவில் தான் இருக்குது. எப்போதுமே லிமிட் இஸ் ஸ்கைன்னு தான் சொல்லுவேன். நான் வந்து என்னை பொறுத்த வச்சுக்கேன், ஆசை அதிகமாகவே போடும். அத்தனைக்கும் ஆசைப்பட்டு தான் சொல்லுவேன். நான் வந்து பொறுத்த வரைக்கும் ஆசை போய் துன்பத்திற்கு காரணம்னு சொன்னது வேறு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆசை தான் இன்பத்திற்கு காரணம். அந்த ஆசைக்கான முறையான பயிற்சியோ கோலோ இல்லைன்னா துன்பமாக தான் முடியும். ஸோ சிறந்த பயிற்சி, சிறந்த கோல் இருந்துச்சுன்னா ஆசை இன்பம் தான், ஆசை துன்பம் இல்லை. முடியாதவன் சொன்ன வார்த்தை தான் ஆசையை துன்பத்திற்கு காரணம். இட் இஸ் மை ஒப்பீனியன். சரிங்களா? இதை நீங்கள் எப்படி நடத்துக்குங்க சொல்லுவார். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மார்க்கெட் தெளிவாக ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்குங்க. இது வந்து ட்ரெண்டு பிரேக்கிங்ஸ். இந்த ட்ரெண்டு பிரேக்கிங்ஸில் அவன் தெளிவாக நிற்கிறான். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இவன் மேலே போகாமல் இப்படியே அடிக்கிறான் பார்த்தீங்களா? இதுதான் உங்களை ட்ராப் பண்ணுறது. ஸோ ஃபர்தராக மேலே போனால் இன்னும் கீழே வந்துட்டு மேலே போனாங்க சொல்ல முடியாது. இதை கண்டுபிடிக்கிறது தான் பயிற்சி வகுப்பு இருக்குங்களா? நீங்கள் பயிற்சிக்கு வாங்க, கற்றுக்குங்க, பயன்பெறுங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ இது நிஃப்டியோட கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம க்ரூட் ஆயில்குள்ளே போய் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீக்லி ஆப்ஷன்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 hours கேண்டில் வச்சுட்டு ட்ரெண்டு எந்த இடத்துல இருக்கிறான், எங்கே ரிஜெக்ட் ஆகுறான், எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 4 hours நல்லா உங்களுக்கு கிளியராக கொடுப்பான். 1 hour 4 hour வச்சு செக் பண்ணிவிட்டு 1 hour உங்களோட இதை நீங்கள் பண்ணணும். க்ரூட் ஆயில் இப்போ ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த ஈரானோட அமெரிக்கன் வார் வந்து ஒரு இன்னும் பேச்சுவார்த்தையில் போய்ட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வார் பேச்சுவார்த்தையில் போய் முடிஞ்சாலும் ஃபைனலாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான் நம்ம கட்டத்துறை. அதனால் ஏதாவது 2 பாம்பு போட்டு தான் போவான். அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கொடுத்துட்டு தான் போகும் க்ரூட் ஆயில். ஸோ அதனால் க்ரூட் ஆயில் ரொம்ப எச்சரிக்காருங்க. அதிகபட்சம் 90% வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போயிட்டு அது போன வேகத்துக்கு கீழே வந்துடும், செவத்தில் அடிச்சு பந்த மாதிரி. ஸோ அதனால் ஏமாந்துடாதீங்க, ரொம்ப தெளிவாக இருங்க. ஸோ க்ரூட் ஆயில் நம்ம எப்படி சொல்ல வரோம்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட்டு, அடுத்து இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ரெசிஸ்டன்ஸு. இப்போ இது 2 கடையில் நின்றுட்டுருக்கான். ஏன் இங்கே அவன் நிற்கிறான் அப்படின்னா டெக்னிக்கல் தான் அவன் சொல்லுது. இங்கே இவன் ஏன் இங்கே நிற்க வைக்கிறதுங்கிறது டெக்னிக்கல் தான். இந்த இடத்துல ஏன் நிற்க வச்சுங்கிறது டெக்னிக்கல் தான். அதை நீங்கள் எப்படி இந்த டெக்னிக்கல் கண்டுபிடிக்கிறது, எங்கே ரிஜெக்ட் ஆகும், எதுக்கப்புறம் மேலே போவான் அப்படிங்கிறத நம்ம பயிற்சி வகுப்பில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெக்னிக்கல் ஃபார்மில் நீங்கள் வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சம்பாதிக்க முடியும். இப்போது இந்த க்ரூட் ஆயிலில் இவன் இருக்கிற அந்த ட்ரெண்டு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் இவன் ஃபர்தராக மேலே போக மாட்டான். சரிங்களா? நல்லா பாருங்கள், இந்த லெஜில் தான் நின்றுக்கலாம். இதை பிரேக் பண்ணான்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் இதுதான். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி நாளைக்கு இங்கே ஒரு கேண்டில் போட்டோன்னா இதுதான் உங்கள் டார்கெட். ஸோ இப்போது அவன் ஓவரால் இந்த ஒரு ட்ரெண்டில் இருக்கிறான். சரிங்களா? ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. வந்து இதை உடனே பிரேக் பண்ண மாட்டான். இந்த நியூஸ்க்காக தான் இதான் சொல்லேன், இந்த அமெரிக்கா ஈரான் செய்திக்காக தான் நிற்குது. ஸோ அந்த செய்தி அவங்களுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சுன்னா நேராக கீழே வந்துடுவார் தலைவர். இங்கே வந்துடுவார், இந்த சப்போர்ட் வந்துடுவார், 1100 1000 வந்துடுவார். இந்த தவறு இப்படி தப்பாக போயிடுச்சுன்னா இதை பிரேக் பண்ணிவிட்டு நேராக போய்ட்டு 7000 போகிற அதிகபட்சம் அப் ட்ரெண்டுக்கு 7000 பாசிபிலிட்டி இருக்குது, டவுன் ட்ரெண்டுக்கு 5000 பாசிபிலிட்டி இருக்குது. இது டிபெண்ட்ஸ் இந்த யூஎஸ் ஈரான் இந்த டாக்ஸை பொறுத்து தான் இருக்குது டிசிஷன் முடிச்சுன்னா. இந்த கேண்டில் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுறதை பொறுத்து தான் நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் என்டர் ஆக முடியும். இப்போ க்ரூட் ஆயிலில் நீங்கள் எடுத்த உடனே மெயினுக்கு போகாதீங்க. உங்களுக்கு பயிற்சி நல்ல கான்ஃபிடென்ட்டும் பயிற்சியில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மெயினுக்கு போங்க. இல்லைனா நீங்கள் மினியில் எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு அதிக லாஸ் எல்லாம் வராது. நீங்கள் பயிற்சியில் உங்களுக்கு பார்த்துக்குங்க. அந்த க்ரூட் ஆயில் மினி, நேச்சுரல் கேஸ் மினின்னு இருக்குது. அதில் 10 ரூபா தான் ஒரு லாட்டுக்கு வந்து உங்களுக்கு கூடும் லாபமும். அது நஷ்டமானாலும் 10 ரூபா தான் நஷ்டமாகும். ஸோ அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயினுக்கு போங்க. மெயினில் வந்து ஒரு லாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூடிச்சுன்னா உங்களுக்கு 100 ரூபா போகும். ஸோ இதை பற்றி என்ன டீப்பாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் எப்படி இதை நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரேன். இல்லைன்னா இதை யூடியூப்லேயே எல்லோரும் வீடியோ போட்டிருக்கிறாங்க. அது எல்லோரும் போட்டதே போடுறது எனக்கு அதில் பெரிய விருப்பம் இல்லை. நம்ம எதாவது புதுமையாக பண்ணுவோம், வித்தியாசமாக பண்ணுற போது தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ அதெல்லாம் சொல்ல வரேன். நம்ம பயிற்சி வகுப்பில் சொல்லி கொடுத்துட்ருப்போம். எல்லாருக்கும் போய் சேரணுன்னா
ஓகே சேரும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்ம 4 பேருக்கு சேர்ந்தால் நல்லபடியாக சேர்ந்தா போகணும்னு நினைக்கிறோம் நான் வந்து. சரிங்களா, இதை நம்ம இப்போ 1 ஹவரில் வச்சு பார்க்கும்போது இன்னும் தெளிவாக இருக்கும் பாருங்கள். 1 ஹவர்லேயும் வந்துட்டு அவன் பாருங்கள் எப்பப்பெல்லாம் இங்கேருந்து ஒரு ட்ராப் கொடுத்தவன் திரும்ப பாருங்கள் மேலே போட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஆனால் இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டே இருக்கான். இன்னமும் இப்படி தான் வந்துட்டுருப்பான், இப்படி போயிட்டுருப்பான். சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் தான் இருக்கலாம். ஆனால் அப் ட்ரெண்டில் இருந்தாலும் இந்த ஹையை பிரேக் பண்ணும். ஒரு ஹை அப்போ லோயர் ஹை வந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஒன்றுலையுமே கீழே அடுத்த கீழே அப்படி போகக்கூடாது. இந்த ஆங்கிள் வந்து இப்படி இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா ஓகே கிரேட். ஆனாலும் இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான்னா அந்த ட்ரெண்டு பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. வந்து ட்ரெண்டு பிரேக் அவுட் எடுத்தாலும் இதுதான் ரீசன்ட் டார்கெட். 6100 வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஃபர்தராக 6100 அவன் கிராஸ் பண்ணும் பட்சத்தில் 7000 போகும். இல்லைனா திரும்பவும் இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப மேலே தான் போவான். ஒன்ஸ் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டானாலே இங்கே போய்ட்டு டார்கெட்டை முடிச்சுட்டு திரும்ப ரீடெஸ்ட்டு மேலே போவான். ஸோ அது சைக்காலஜிக்கலாக நீங்கள் நான் சொல்கிறத எழுதி வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். எல்லா தகவலையும் பொது வழியில் கொடுக்கணுங்கிறது எனக்கு விருப்பமான ஒன்றும் இல்லை. பட் தேவைப்படும் நண்பர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் கூட நான் சொல்கிறேன். நான் வந்து பட் இது பயிற்சிக்கான காணொலி, இது பை செல் ஆக்ஷன் கிடையாது. ஒன்றாவது நான் பை செல் கால் யாருக்கு கொடுக்குறது இல்லை. சிபி ரூல்ஸ் படி அது தவறு, சட்டப்படி குற்றமான விஷயம். குற்ற நடவடிக்கைகள் எடுப்பது எனக்கு பிடிக்காது. ஸோ சிபி சட்டம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுவோம். இந்த சட்டப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் ஜெயிக்க முடியும். ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்குற நண்பர்களுக்காக ஏதாவது சொல்லணும்ல, அவங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கெட் அட் ப்ரெசண்ட் நம்ம 4 ஹவரில் வச்சு பார்க்கும்போது ஸ்டில் அவன் புல்லிஷ் மோடுக்கு திரும்பி இருக்கிறான். ஸோ இந்த புல்லிஷ் மோடு கண்டினியூ ஆகணுமா அப்படிங்கன்னா அது இந்த 0.618 26,073 தாண்டாத வரை அந்த புல்லிஷ் மோடு கண்டினியூ ஆகிறது கஷ்டம். ஆக்சுவலாக புல்லிஷ் மோடுக்கு வந்துட்டான், இப்போது சப்போர்ட் எடுத்துட்டான். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் எப்போல்லாம் இந்த க்ரீன் லைனை டச் ஆகணும் அப்போல்லாம் நீங்கள் கால் ஆப்ஷன்லேயே இருங்க, சிஇ சைட்லேயே இருங்க. இந்த பிரேக்கப் பண்ணி டவுன் வந்துட்டான்னா பிசி எக்ஸிட் ஆகிட்டு நீங்கள் பிஇ சைடுக்கு போகிறீங்க. சரிங்களா, ஸோ இப்போது அவன் கால் சைடுக்கு வந்துட்டான். இப்போ பிஇ சைடை நீங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கீழே வரும்போதெல்லாம் இந்த சப்போர்ட் வரும்போதெல்லாம் நீங்கள் கால் சைடுக்கு போங்க. இந்த சப்போர்ட்டை உடைக்கும் பட்சத்தில், இந்த சப்போர்ட்டை 25,500 உடைச்சி கீழே போகும் பட்சத்தில் நீங்கள் சிஇ விட்டு வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போனால் சிஇ போகலாம், அது கீழே இருக்க வரைக்குமே நீங்கள் பிஇ சைடில் இருக்கலாம். சரியா, இவ்வளோ தான் சிம்பிளாக வீடியோ பார்க்குற நண்பர்களுக்காக நான் சொல்கிறது. மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம பயிற்சி வகுப்பில் சொல்லுவோம், அங்கே வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். பிடிக்கலன்னா பரவாயில்ல, பிடிச்சதை பாருங்கன்னு நான் சொல்லுவேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பாருங்கள், என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலாம் பிடிச்சதை பாருங்கள். என் பாலிசி அப்படி தான். எனவே நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த பயிற்சிக்கான விஷயங்களை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஆட்மின் கொடுங்க, நான் ஆட் பண்ணிக்கிறேன். லிங்க் உங்களுக்கு நாளைக்கு அனுப்புவேன். நாளைக்கு மேக்ஸிமம் காலையில் 10 மணிக்கு பயிற்சி வகுப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன், அந்த டைமிங் அது போடுவேன். ஸோ விருப்பம் உள்ள நண்பர்கள் நீங்கள் அதில் ஒன்று ஆட் பண்ணிக்கங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. நாளை பயிற்சி சந்திப்போம். உங்கள் சந்தேகங்களை ஒருத்தருக்கு 1 2 கேள்வி அதிகபட்சம் கேட்கறதுக்கு அனுமதி உண்டு. நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க கேள்வி கேளுங்க. கடைசி ஒரு 1/2 hour வந்து கொஸ்டின்ஸ் டைம் இருக்கலாம்னு நினச்சிட்ருக்கிறேன். ஸோ அதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க கொஸ்டின்ஸ்க்கு நான் பதில் சொல்கிறேன். ஸோ ட்ரேடிங்கிறது ஒரு அற்புதமான கலை என்னை பொறுத்த வரைக்கும். நான் கண்டுபிடிச்ச விஷயம் வரைக்கும் உங்களுடைய கேபிட்டலை ஒரு மாதத்தில் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா டபுள் பண்ண முடியுங்கிறது தான் இதோட கான்செப்ட் நோக்கம். அதிக லாபம் நமக்கு தேவையில்லை, பட் நிரந்தர லாபம் வேணுங்கிறது தான் இதோட நோக்கம். நீங்கள் தொடர்ந்து லாபத்திலே இருக்கணும்னா நம்ம பயிற்சி வகுப்பு கலந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் என்னை தனியாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். நான் வந்து நம்ம நடுத்தர மக்கள் ஜெயிக்கணுங்கிறது தான் என் நோக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் ஹிந்த்.